அவர் நடிச்ச பிக்சருங்க பேர் தான் எங்க பசங்களுக்கும் வைக்கணும் எங்க ஃபேமிலில அப்படியே. அப்பு இவரு அப்பு. கிட்ட வச்சுக்கோங்க. அப்ப அபூர்வ அப்புவா அப்பு அபூர்வ சகோதரர் பார்த்துட்டு வந்து சந்தியா அப்பு. இந்திரஜித் இந்திரஜித். ஆமா அதுல என் பொண்ணு அதுல ஹீரோனி பேர் சந்தியா, அது என் பொண்ணுக்கு சந்தியான்னு வச்சு. இவருக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஜாதகம் எல்லாம் பார்த்து வச்சு தினேஷ் அதனாலதான் அதுதான் டைரக்டர் கொஞ்சம் ஜாதகம் எல்லாம் பார்த்து இப்படி எங்களை உட்கார வச்சிட்டு இருக்கிறாரு. டைரக்டர் ஆயிட்டு இருக்காரு. என் பேர் கூட ஆனந்த்ராஜ், ஒரு வில்லன் பேரு. வில்லன் பேரு அவர் கொண்டு தினேஷ் ஹீரோ பேரு, எனக்கு கொண்டு வில்லன் பேரு ஆனந்த்ராஜ் வச்சிருக்காரு. சூப்பர் இல்லீங்களா? அந்த ஆனந்த்ராஜ் காலத்துல சூப்பர் எல்லாம் இல்லீங்களா? இப்போ காமெடியா இருக்கிறாரு. அதுக்கு முன்ன ஹீரோ வில்லன் எல்லாமே பண்ணிட்டாரு. இருப்பாரு. ஐயோ சூப்பரா இருப்பாரு, ஸ்டைலா இருப்பாரு. இப்பவும் அதே ஸ்டைல் தான், கொஞ்சம் கூட மாறல அவரு. அவர் ஹீரோ நடிச்சிருக்காரு. ஒரு ஹீரோ தான் ப்ரோ வந்தாரு முதல்ல. அவரு முத ஹீரோவா தான் வந்தாரு அவரு. ஆமா அப்புறமா தான் பாஷால தான் வில்லன் ஆனாரு கரெக்ட் இல்லீங்களா? கரெக்ட். அதனாலதான் அவர் பேரை வச்சிருந்தாரு. இல்ல சரியான ஹிஸ்டரியா இருக்கு நிஜமாவே. கமல் சார் நிச்சயமா பாக்கட்டும். பார்த்தா அவங்க குடும்பத்தையே நம்ம கூப்பிட்டு ஃபேமிலில எல்லாருக்கும் நாத்தனார் பிள்ளைங்கள்ல இருந்து சொந்தக்காரங்க யாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பேருங்கெல்லாம் நாங்க தான் வைக்கணும். ஒரு நாத்தனார் பசங்க பேர் வந்து குணா, அபிராமி, மோனி. சந்துரு, மோனிஷா, இந்த மாதிரி தான் எல்லாரும். உள்ள கமல் சார் சம்பந்தப்பட்ட கேரக்டர்ஸ் பேர் தான். எல்லாரும் அது அவங்க தான். நான் தான் வைக்குவேன். மூத்தார் பேர் தான் ஆமா, எல்லாருக்கும் ஆமா. வச்சிருந்தேன்.